ஹலோ ஹலோ. நான் இப்போ எனக்கு என்ன பண்ண போறேன்னா, காஷியன்ல எப்படி வந்து ஈத்தேன் ஈத்தீன் ஈத்தைன் அந்த ஜாமெட்ரி எப்படி கொண்டு வரதுன்னு நான் காட்ட போறேன். இந்த வீடியோவை அப்படியே பாருங்க. இப்போ காஸ் வியூ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஓப்பன் ஆகி வந்துருச்சு. ஓகே ஓகே, முதல்ல இருந்து வரும். ஓகே ஓகே, இப்படி வந்துருச்சு. இது வந்துடும், உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் ஒன்று போட்டாச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன்ல கிளிக் பண்ணா இன்னொரு ஈத்தேன் வந்துடும். இப்போ ஈத்தேன் ஈஸி. ஈத்தேன் வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நமக்கு ஈஸியா முடிஞ்சு போச்சு. இப்போ ஈத்தீன்ல தான் கஷ்டம் வரும். ஏன்னா பிளேனா ஈத்தீன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி டெலீட் பண்ணலாம் பாருங்க. 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும், அப்படிதானே? அப்போ பில்டர் போய் டெலீட் ஆட்டம் போயிட்டு இந்த ஹைட்ரஜனையும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ 2 ஹைட்ரஜன் வந்தாச்சு. இன்னும் நமக்கு என்ன வேணும்? டபுள் பாண்ட் வேணும். ஸோ அப்போ மறுபடியும் போய் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பில்டர் போய் மாடிஃபை பாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, அப்புறம் இந்த கார்பனையும் கிளிக் பண்ணால் இப்படி ஒன்று வரும். ஸோ அப்போ டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா டபுள் பாண்ட் விழுந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் பண்ணிடலாம் ஈஸி. ஆனால் இதுக்கப்புறம் வர்றது தான் கஷ்டம். இப்போது ஈத்தேனோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கக்கூடாது. இது கண்டமானக்கு இருக்குது. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்ட்லி பிளேனாராக இருக்கணும். பிளேனார்னா என்ன? ஏன்னா பிளேனார் மாலிகுலுக்கு வேறு சிமெட்ரி உண்டு, இந்த மாலிகுலுக்கு வேறு சிமெட்ரி இருக்கும். குரூப் தியரி கால்குலேஷன்ஸ் வரும். சிமெட்ரி மாறிச்சுன்னா குரூப் தியரி மாறிடும். அப்போது பாயிண்ட் குரூப் மாறிச்சுனாலே கால்குலேஷன் அடி வாங்கிடும். ஸோ அப்போ சிமெட்ரி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக பிளேனார் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ கூகுளில் போய் நான் காமிச்சிடுறேன். ஈத்தீன் மாலிகுலர் ஜாமெட்ரின்னு போடுங்க. இப்படி இருக்கணும் ஆக்சுவலாக. இப்படி பிளேனாரா இருக்கணும். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து இப்படியே வளைஞ்சு கிளஞ்சு கிடக்குது. ஸோ இப்போ அதை பிளேனாரா நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா, பில்டர் போங்க. பில்டர் போய் மாடிஃபை டைஹீட்ரல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டைஹீட்ரல் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஏதோ ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே இந்த ஹைட்ரஜனோட ஒன்றாகணும். அப்போனா தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து 1, இது வந்து 4ன்னு நம்பர் கொடுத்துருக்கு. அப்போ ஆட்டம் 1 வந்து ஆட்டம் 4 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டம் 1 நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஆட்டம் 1 ரொட்டேட் பண்ணி 4க்கு கொண்டு வர போகிறோம். இப்போ 2 ஒன்றா மெர்ஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ கீழே வந்து ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஷேப் வந்துருச்சு உங்களுக்கு. கீழே வந்து கரெக்டாக பிளேனாராக இருக்குது. இப்போ மேலேயும் அதே மாதிரி கொண்டு வரணும். மேலே வந்து இந்த ஹைட்ரஜனை நகர்த்துறத விட இந்த ஹைட்ரஜனை நகர்த்துறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஹைட்ரஜனை தான் நகர்த்தணும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் கீழே நோக்கி இருக்குது, இந்த ஹைட்ரஜன் மேலே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ நம்ம அப்போ இந்த ஹைட்ரஜனை நகர்த்துற மாதிரி பார்ப்போம். மறுபடியும் பில்டர் போய் டைஹீட்ரலில் தான் இருக்குது. ஸோ இப்போ செலக்ட் பண்ணும்போது 1 2 3 4 இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்பர் 4 வந்து 1க்கு கொண்டு வர்றோம். இப்போ நம்ம 4 வந்து மூவ் பண்ணுறனால 4 ரொட்டேட் குரூப்னு போட்டுட்டு ஆட்டம் 1 ஃபிக்ஸ்டுன்னு வச்சிடணும். இப்போ நீங்கள் மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணி மெர்ஜ் ஆகிற வரைக்கும் கொண்டு போய் பாருங்கள். அவ்வளோதான். பாதி மெர்ஜ் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகலை. பரவாயில்ல, நம்ம அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ எப்படி இருக்குது? இப்போ வந்து இன்னும் கூட பிளேனார் வரல ஆக்சுவலாக. இப்போ இதை எப்படி பிளேனார் ஆக்குறது அப்படின்னு கேட்டால், மறுபடியும் டைஹீட்ரல் ஆங்கிள் தான் போகணும். பில்டர் போய் டைஹீட்ரல் போயிட்டு 1 2 3 ஆட்டம் 4 இதை நல்லா கரெக்டாக 180 டிகிரி கொண்டு வந்துருங்க. இப்போ
இப்போ வந்து இதையும் 180, இப்போ அடுத்த ஆட்டம் வந்து இப்போ வந்து இதையும் நீங்கள் நவுத்துனா கரெக்டாக வரும். இப்போ வந்து 4 வந்து இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனோட மெர்ஜ் ஆகணும். பார்த்துக்கோங்க, ஆட்டம் 1 ஃபிக்ஸ்டு, ஆட்டம் 4 தான் நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட். ஈத்தீன் பர்ஃபெக்டாக வந்தாச்சு, நமக்கு அந்த ஜாமெட்ரி மாதிரியே வந்துருச்சு. சரி, இப்போ இதிலிருந்து ஈத்தைன் எப்படி கொண்டு போகிறது? ஈத்தைனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், இப்படி கூட பண்ணலாம். டெலீட் 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெலீட், இல்லை இங்கேயே போயிருங்க, பில்டர் போயிட்டு டெலீட் ஆட்டம் கொடுத்தா 2 ஹைட்ரஜன் போச்சு. ஆனால் இது ஈத்தைனோட ஸ்ட்ரக்சர் ஈத்தைனோட ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஈத்தைனோட ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனார் ஜாமெட்ரி, லீனியர் மாலிகுல். அப்போ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இன்னொன்று ஒரு நிமிஷம் பாண்ட் முதல்ல செக் பண்ணிப்போம். இது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, இப்போ வந்து இந்த 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 ஸ்ட்ரக்சரை வந்து லீனியராக மாற்றணும். எப்படி லீனியராக மாற்றணும்னா, பாண்ட் ஆங்கிள், பில்டர் போய் மாடிஃபை ஆங்கிள் 1 2 3, இது ஈஸியாக முடிஞ்சிடும். 1ஐயும் 2ஐயும் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுட்டு 3ஐ மட்டும் நீங்கள் இல்லை, நம்ம ஹைட்ரஜனை தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு தான் அது 1ன்னு லேபிள் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ஹைட்ரஜனை வந்து ரொட்டேட் ஆட்டம்னு கொடுத்துட்டு 3ஐயும் 2ஐயும் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுட்டு ஹைட்ரஜனை நீங்கள் 180 கொண்டு வந்தால் கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இங்கே 180 பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். 1 2 3. இப்போ 3 வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ 3ஐ வந்து 1ஐ வந்து ஃபிக்ஸ்டுன்னு வைங்க, 3ஐ வந்து ரொட்டேட் ஆட்டம்னு போட்டுட்டு 1ஐ வந்து ஃபிக்ஸ்டுன்னு வைங்க. அடுத்தது வந்து இப்படி இழுத்தா 180 வச்சுட்டா பர்ஃபெக்டாக லீனியர் ஆட்டம். ஸோ இனி இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே.